இசைக்கையில வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தன் சகோதரன் கண்ட ஒரு தப்பு செய்யறானா அந்த சகோதரன் நம்ம போய் சொல்லணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. அந்த ஆத்மா இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த ஆத்மா உங்க கூட பேசுறதுக்கு தேவன் அனுமதிச்சிருப்பாரு. அந்த நேரத்துல நீங்க அந்த ஆத்மாட்ட நீங்க சுவிசேஷம் சொல்லாம அந்த ஆத்மாவுக்கு உயிருக்கு ஏதாவது ஆயிட்டுனா நீங்க தானே கர்த்தருக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பாய் சொல்லுகிறேன், சுவிசேஷம்ங்கிறது நம்ம மேல விழுந்த கடமை. நம்ம எல்லா கிறிஸ்தவங்களுக்கு விழுந்த கடமை அதுதான். அதில் நம்ம பார்க்குற எல்லாருக்குமே சுவிசேஷம் சொல்லணும். அவங்க முரட்டு குணம் உள்ளவங்களாவே இருந்துட்டு போகட்டுமே, நம்ம அவங்க தப்பை சுட்டி காட்டணும். நீங்கள் இந்த தப்பு பண்ணுறீங்க, இல்லை இந்த வெளியில வாங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்கள் ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லி நம்ம சுவிசேஷம் சொல்லணும். அதுக்காக தான் நம்மளை பரிசுத்தான அபிஷேகத்தை வந்து நம்மளை அபிஷேகித்திருக்கிறாரு. இன்னைக்கு அப்படி இல்லை. ஏன் குறை சொல்றீங்க? நீங்க ஒழுக்கமா? நாங்க அந்த காரியங்கள் ஒழுக்கமா இருக்கிறனாலதான் நாங்க பிரசங்கிக்கிறோம். இல்லைன்னா தேவன் அதை பிரசங்கிக்க வைக்க மாட்டாரு. என்கிட்ட கரை இருக்கும், நான் எப்படி அந்த சுவிசேஷத்தை நான்